உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் துறந்தீர்கள். கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் சுமந்தீர்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் தீயிலே எரிந்து பின் சாம்பலாகி. தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சுவிஸ் வீரமக்கள் தின நிகழ்வானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் கேர்பிளங்ட் எனும் இடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சுவிஸ் மூத்த உறுப்பினரும் நிர்வாக பொறுப்பாளரும் தோழர் லெனின் எனும் செல்வபாலன் அவர்களினதும் அவரது குடும்பத்தினதும் முழுமையான ஏற்பாட்டில் புலட் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவரான சுவிஸ் பொறுப்பாளர் தோழர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் ஆரம்பித்து வைத்து தலைமை தாங்கி தொகுத்து வழங்கினார். விதைகளில் இருந்து மரங்களால், மரங்களில் பூக்கள் பலதுமாகி விடுதலை வாசம் தருவார் எங்கள் மண்ணிலே மரணித்த வீரர்கள். நிகழ்வில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த தமிழீழ மக்கள் விடுதலை கழக ஸ்தாபகர்களில் ஒருவரும் மக்கள் யுத்தத்தின் மகத்தான தளபதியும் கழகத்தின் செயல் அதிபருமான தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களையும் அவரது வழிகாட்டலில் தம் உயிரை ஈர்த்த கழக கண்மணிகளையும் மற்றும் அனைத்து இயக்க போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவுகூர்ந்து வருடாவருடம் நடாத்தப்படும் வீர மக்கள் தின நிகழ்வானது வழமை போல் இவ்வருடமும் புலட் சர்வதேச அமைப்புகள் சார்பாக சுவிஸ் அமைப்பின் சார்பில் இன்றைய தினம் இங்கு நினைவு கூறப்படுகின்றது. அத்துடன் நாம் வழமை போல் பிரமாண்டமாக நடத்தாவிடிலும் சில சூழ்நிலைகளால் அவசர அறிவித்தலாக அறிவித்த போதிலும் பொதுமக்கள் தாமாக முன்வைந்து கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு என்பதை கூறி தோழர் ரஞ்சன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். இதன் முதல் நிகழ்வாக ஆகுதியாகிய அனைவருக்குமான தீபச் சுடரேற்றல் ஈகை சுடரேற்றல் நிகழ்வு நடைபெற்றது. தீபச் சுடர்களை புலட் சுவிஸ் நிர்வாக பொறுப்பாளர் தோழர் செல்வபாலன், ஆரம்பகால முன்னாள் புலட் உறுப்பினர் தோழர் லிங்கன் அவர்கள் முதலில் ஏற்றி வைக்க, இதனைத் தொடர்ந்து புலட் சுவிஸ் உப நிர்வாக பொறுப்பாளர் தோழர் ரமணன், புலட் சுவிஸ் தோழர் பேர்ன் தயா ஆகியோர் தொடர்ந்து ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து கலந்து கொண்டோரினால் நினைவு தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. அடுத்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அனைத்து வீர மக்களும் ஆத்மா சாந்தியடைய வேண்டி ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அனைவரையும் நினைவு கூர்ந்து மலரஞ்சலி நிகழ்வை தோழர்கள் ஆரம்பித்து வைக்க கழக தோழர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் நடத்தினர். இதனை அடுத்து அனைவரையும் வரவேற்று தலைமை உரையும் நன்றி உரையும் சுவிஸ் பொறுப்பாளரான புலட் ஆரம்பகால உறுப்பினர் தோழர் ரஞ்சன் நிகழ்த்தினார். தமிழையும் கரைத்து ஊட்டுவாள், அதில் ஊரும் பொருதின் துளிகளிலே தன்
அதன்போது நாம் வளமையாகவே வருடாவரிடம் பல நிகழ்வுகளை நடத்தி பிரம்மாண்டமாக வீர மக்கள் தின நிகழ்வை செய்வது வளமை. ஆயினும் இம்முறை சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உடல் நிலைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால் இதனை இம்முறை செய்வதா இல்லையா என பலவாறு சிந்தித்திருந்தோம். ஆயினும் தலைமையை சேர்ந்தவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப வீர மக்கள் தின நினைவேந்தலை நடாத்த இறுதியாக தீர்மானித்து அறிவித்திருந்தோம். ஆயினும் நாம் எதிர்பாராத வகையில் இறுதி நேரத்தில் அறிவித்து பொதுமக்கள் கலந்து சிறப்பித்து மகிழ்வை தரும் அதே வேளையில் இதற்காக முழு ஏற்பாட்டை முன்னின்று செய்த தோழர் செல்வபாலன் மற்றும் அவரது குடும்பத்துக்கும் நன்றி. காட்டும் பரம்பரையே வேலை அடிவானத்து செந்நிற காட்சிகளேன் அந்த புயலும் எழுந்து வீசுவதேன் இயற்கையும் கண்ணீர் வடிப்பதுமே இன்னும் சோதனையேன் என்று துடிப்பதுமே தாய் மண்ணின் மடியில். இதன் பின்னர் அனைவருடனுமான கலந்துரையாடலுடன் வீர மக்கள் தின நினைவேந்தல் நிகழ்வு முடிவுக்கு வந்ததுடன் தோழர் செல்வபாலன் இல்லத்தில் அனைவரும் வரவழைக்கப்பட்டு மாலை நேர உணவு வழங்கி வைக்கப்பட்டது. அதேவேளை தனது இறுதி மூச்சு வரை கழகத்துக்காகவே வாழ்ந்து கழக சொத்துக்களை கழகத்துக்கே அர்ப்பணிக்க முன்வைந்த அமரத்துவமடைந்த தோழர் ஆர் அவர்களின் நினைவாக வாழைக்கன்று ஒன்றினை தோழர் செல்வபாலனின் வாசஸ்தலத்தில் புலட் சுவிஸ் பொறுப்பாளர் தோழர் ரஞ்சனுடன் இணைந்து தோழர் ரமணனும் கடந்த வருடம் நாட்டி வைத்தது சிறப்பம்சம் என்பதுடன் அதனையும் இங்கு வந்த அனைவரும் நினைவு கூறி வாழ்த்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கு வந்த கழக தோழர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்களுக்கு கழக சுவிஸ் கிளையின் உபநிர்வாக பொறுப்பாளர் தோழர் ரமணன் நன்றி தெரிவித்தார். மண்ணிலே புதைந்தால் விதையாவும் மேலேறிந்தால் அலையாவும் மண்ணிலே புதைந்தால் விதையாவும் கீழே எறிந்தால் அலையாவும். பிறந்து வா, 100 முறை எழுந்து வா, 100 முறை பிறந்து வா, 100 முறை எழுந்து வா, எங்களில்